فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا وقال عليه الصلاة والسلام من سمع النداء فلم يجيء لا صلاة له إلا من عذر قالوا وما العذر يا رسول الله العذر الخوف والمرض صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாற வேண்டிய மாற்றங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்மிடத்திலே எந்த அடிப்படையான மாற்றங்கள் தேவைப்படுகிறது, எந்த அடிப்படையான மாற்றங்களை நாம் மாற்ற வேண்டி இருக்கிறது என்கிற சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மனிதனை மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு தொலைக்காட்சி எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு சேனலை பார்த்தாலும் எல்லா செய்திகளிலும் மரணத்தினுடைய ஓலங்கள் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊரில் கூட ஒரே நாளில் தந்தையும் அன்று இரவு மகனும் இறந்த செய்தி நாம் பார்த்தோம். நினைத்து பார்த்திருப்பார்களா? நல்ல முறையில் நாளைக்கு நோன்பு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று அவருக்கென்று புதிய ஆடை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய ஆடையை நாம் அணிவோமா அல்லது நமக்கு அந்த புத்தாடைக்கு பகரமாக கஃன் துணி அணிவிக்கப்படுமா என்று கூட தெரியாது. இதுதான் உலக வாழ்க்கை. அதே போல நேற்றைய நாள் குஜராத்துடைய மாநிலத்தில் அகமதாபாத்தில் ஒரு விமானம் சென்ற சில நிமிடங்களில் கீழே இறங்கி ஒரு கட்டிடத்தின் மீது மோதி அங்கே சுக்குநூறாக வெடித்து சிதறியது. இந்தியா முழுக்க அந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது. 242 பயணிகள், அந்த விமானத்தை இயக்கக்கூடிய நபர்கள் என எல்லோரும் இறந்து போயிருக்கிறார்கள். அந்த 242 பேர்ல 2 பேர் மாத்திரம் உயிர் தப்பி இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் அந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணி. அவரை பற்றி சொல்லப்படுகிறது, விமானம் தரை இறங்கி அந்த கட்டிடத்திலே மோதுவதற்கு சில நொடி பொழுதுகளுக்கு முன்பதாக அந்த மனிதர் அவசர அந்த வழிகளை குதித்து உயிர் பிழைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பயணி, ஒரு பெண் பயணி, அந்த பயணி விமானத்தை பிடிப்பதற்காக வேகமாக வராங்க. வாகன நெரிசல், அந்த வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்டு விமானத்தை நேரத்துக்கு பிடிக்க முடியல. அந்த பெண் பயணியும் உயிர் பிழைத்த செய்தி நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். அதாவது நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பெண் பயணி வாகன நெரிசல்ல சிக்கி கொண்டாங்க. விமானத்தை நேரத்துக்கு பிடிக்க முடியல.
அதை வெறுத்திருப்பாங்களா இல்லையா? எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதிலே அவன் நலவை வைத்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல விமானத்தை உரிய நேரத்திலே அங்கே பிடித்து விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வீடியோ போடுறாங்க, சந்தோஷமாக செல்ஃபி எடுத்து போடுறாங்க. கூட்டு குடும்பமாக சென்றவர்கள் 3 குழந்தைகளும் தாய் தந்தையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன கருதுனாங்க, நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்று அதை நலவாக கருதினார்கள். ஆனால் அது எப்படி மாறியது? வாசா அன்துஹிப்பு ஷையன் ஃபஹுவ ஷர்ருன் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்பக்கூடும், ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக தீங்காக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்பார்ந்தவர்களே, எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எந்த நேரத்தில் எப்படி எதை மாற்ற வேண்டும் என்கிற அனைத்து உரிமையும் ஆற்றலும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் மரணம் வரலாம், மரணம் வராது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மரணம் வரும். படுத்த படுக்கையில் இருக்கிற நபர்கள் மரணத்தை தழுவாமல் நாட்கள் தள்ளி போகும். இப்படியாக அல்லாஹ்வுடைய கையில நம்முடைய உயிரை எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இதுதான் உலக வாழ்க்கை. நினைத்து பார்க்க முடியாத நொடி பொழுதில் மரணம் நம்மை சம்பவிக்கும். அதற்கு முன்பதாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லீம் தயாராக இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும். எப்படி வெளியூருக்கு சென்ற நபர் திரும்பி தன்னுடைய ஊருக்கு செல்வதற்கு தயாராக இருந்து கொண்டே இருப்பாரோ, அந்த வெளியூரை சொந்த ஊராக நிரந்தரமாக தங்கக்கூடிய இடமாக கருத மாட்டாரோ, அதே போல நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்கு நிரந்தரமாக தங்குவதற்கு வரவில்லை. நமக்கென்று மரணம் உண்டு, மறுமை கபருடைய வாழ்க்கை உண்டு, மறுமையிலே விசாரணை உண்டு, சுவர்க்க நரகம் உண்டு. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கைக்கு நாம் எந்த நொடி பொழுதிலும் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நம்மிடம் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டிய அந்த மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலாவது ஒரு முஸ்லீம் கலிமாவை முடிந்த பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமத்து தௌஹீதை முறையாக அறிந்து புரிந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையில ஒரு முஸ்லீம் சரியாக ஆனதன் பின்னால், கொள்கையிலே சரியாக கலிமாவை முடிந்து இஸ்லாத்தை தழுவிய பின்னால் எல்லா முஸ்லிம்களுக்கும் அடுத்த மாற்றம் என்ன? தொழுகையை நிலைநாட்டுவது. வாகீமுஸ் ஸலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தொழுகை என்பது இஸ்லாத்துல கலிமாவை சொன்னதற்கு பின்னால் சரியாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது இஷ்டத்திற்கு நேரம் கிடைக்கும் பொழுது தொழுவது, நேரம் கிடைக்காவிட்டால் தூங்கி எழுந்து அல்லது நம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்த பின்னால் தொழுவது அல்ல. இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன், இறை விசுவாசிகளுக்கு கடமையாக இருக்கிறது. கிதாப மவ்கூதன், குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் பள்ளியில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை, அந்த நன்றி செலுத்துதலை அவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்றான். அன்பார்ந்தவர்களே, தொழுகையில இவ்வளவு காலமாக குர்ஆன், ஹதீஸ், சுன்னா, தௌஹீத் என்று முழங்குகிறோமா இல்லையா? என்னை நான் கேட்கிறேன், நானும் அதை சொல்கிறேன், நீங்களும் அதை சொல்கிறீர்கள்.
எத்தனை நபருடைய வாழ்க்கையில அடிப்படையான தொழுகையாவது சரியாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. உரிய நேரத்தில் ஐநேரம் ஜமாத்தை விடாத அளவிற்கு பள்ளிக்கு உரிய நேரத்தில் வந்து தொழக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் பிறகு நான் தௌஹீத்வாதி, நான் பித்அத்துகளுக்கு, அனாச்சாரங்களுக்கு, மூட பழக்க வழக்கத்திற்கு எதிரானவன் என்று சொல்வதில் வந்து எந்த பெருமையும் இல்லை. தொழுகை சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் ஈமான் சரியாக இருக்காது, மற்ற இபாதத்துகள் சரியாக இருக்காது. நம்மிடத்தில் மற்ற இபாதத்துகள் சரியில்லை, குர்ஆனை முறையாக ஓத முடியவில்லை, ரமலானுடைய காலமாக இருந்தாலும் சரி, திக்ர்களை சரியாக முறையாக செய்ய முடியவில்லை. எத்தனையோ திக்ர்கள் உண்டு, எல்லா திக்ர்களையும் முறையாக செய்ய முடியவில்லை. இன்னும் எத்தனையோ அமல்கள் அதிகமாக நன்மை உண்டு, அவற்றை என்னால் முறையாக செய்ய முடியவில்லை என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? என்னிடத்திலே தொழுகை சரியில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை ஆழமாக மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டும். அவ்வலுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்-ஸலாத். நாளை மறுமையில ஒரு மனிதன், ஒரு அடியான் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது அவனுடைய தொழுகை குறித்து தான். ஃபைதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி. தொழுகை சரியாக இருந்தால் எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். வைதா ஃபஸலத் ஃபஸல ஸாயிரு அமலி. தொழுகை சரியில்லை என்றால் ஏனைய அமல்கள் சரியாக இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. அப்ப நம்மிடத்துல வந்து ஏனைய அமல்கள் சரியாக இல்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? தொழுகை நம்மிடம் முறையாக இல்லை. முறையாக தொழுகிறோமா? யோசித்து பாருங்கள். எத்தனை நபர்கள் ஐநேரம் தொழுகையை பள்ளியில உரிய நேரத்தில் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காரியமாக இருந்தா உரிய நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். உரிய இடத்திற்கு சென்றால்தான் அந்த வேலை நடக்கும் என்றால் எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு விரைவாக, எவ்வளவு முன் ஏற்பாடோடு, எவ்வளவு புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக உலக காரியத்தில் ஈடுபடுறோம். ஏனென்றால் உலக மோகம் என்பது நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகை என்று வந்தால், தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற முடியாது. தொழுகை கொண்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய அமல்களை எடை போடுறான். ஏனைய அமல்களில் உள்ள குறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை கொண்டு சரி செய்கிறான். ஹதீஸ்ல வருகிறது. அப்ப வந்து எந்த அளவிற்கு தொழுகை விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். தொழுகைன்னு வந்தா சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. தொழுகையில் வந்தா ஆர்வம் இல்லை. தொழுகையில் வந்தா நேரம் தவறி வருகிறோம். ஆனால் உலக காரியம் சரியாக இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நாம திரும்ப 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 ஈமானை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஈமானுடைய உபதேசங்களை எந்த அளவிற்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம், ஜும்மாவுடைய நாளில் மாத்திரம் உபதேசம் போகுமா? தினந்தோறும் உபதேசத்தை செவிமடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கீர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மூமின்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தினந்தோறும் அவர்களுக்கு அதிகப்படியாக உபதேசங்கள் செய்து கொண்டு இருப்பீராக. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நிச்சயமாக உபதேசமாகிறது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பன்மானவர்களே, தொழுகையில் கூட நாம் சரியில்லை என்றால் எதை வைத்து நாம் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாளை எனக்கு மரணம் வரலாம், நான் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், என்னுடைய உலக வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம். தொழுகை கூட சரியில்லை என்றால் எதை வைத்து நாம் மறுமையில நிம்மதியாக இருக்க போகிறோம், கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, தொழுகையில வந்து தொழுகைக்கு நேரத்திற்கு வருவது என்பது
மிக முக்கியமான ஒரு அம்சம். தொழுகைக்குள்ளாக இபாதத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. அது அடுத்ததாக, ஆனால் முதலாவது எது அவசியம்? நேரத்திற்கு பள்ளிக்கு வரணும். சுறுசுறுப்பாக வீட்டிலே ஒழு செய்துவிட்டு தொழுகையின் சிந்தனையோடு பள்ளிக்கு விரைவாக வந்து அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து இருந்தால் அதற்கு நன்மை உண்டு. யார் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டதை போல நன்மை ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப தொழுகையில் தக்பீர் கட்டணும் சொன்னா உலக சிந்தனை வருகிறது. அந்த குறுகிய நேரத்தில் கூட இறையச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்திலே சரியாக இல்லை என்றால் வெளி உலக வாழ்க்கையில எப்படி இறையச்சம் வரும்? யோசித்து பாருங்கள். அப்ப அதற்கெல்லாம் காரணம் என்ன? நேரத்திற்கு வந்து முன்கூட்டியே வீட்டில் ஒழு செய்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை முன் தயாரிப்போடு நாம் நிதானமாக வந்தால் தான் தொழுகையில் நிதானமாக ரப்புடைய சிந்தனையோடு நாம் தொழ முடியும். இன்றைக்கு நம்ம எப்படி வர்றோம்? அவசரமாக பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலையை முடிக்காம இப்படி அவசரமாக கடைசி நேரத்தில் ஒடியாடுறோம். அப்படி வந்தோம்னு சொன்னா எப்படி தொழுகையில உயிரோட்டம் இருக்கும்? அப்ப நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே மாற்றப்பட வேண்டிய முதலாவது விஷயம் தொழுகை. தொழுகையில் மாற்றப்பட வேண்டிய அம்சம் உரிய நேரத்தில் பள்ளிக்கு வருவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமிஅ நிதா, யார் பாங்க் ஓசையை கேட்டு முஸ்ததரக்குல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி. இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி முஸ்லிமினுடைய நிபந்தனையின் கீழே அவர்கள் இருவருக்கும் விடுபட்ட அந்த செய்திகளை ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஆதாரபூர்வமான நபிமொழி. யார் ஜமாத்து தொழுகை விடுவதற்கு யாருக்கு அனுமதி உண்டு? இன்றைக்கு தொழுகக்கூடிய நாம், இங்கே பள்ளியில் அமர்ந்திருக்கிற நாம், இவ்வளவு காலமாக தௌஹீதை பேசக்கூடிய நாம், இவ்வளவு காலமாக குர்ஆன் ஹதீஸ் என்று வாய் கிழிய பேசக்கூடிய நாம் வெட்கப்பட வேண்டும். எத்தனை நபர்களுக்கு ஜமாத்தை விடுவதற்கு தகுதியானவர்கள் யார்? யாருக்கு ஜமாத்தை விட அனுமதி உண்டு என்று கேட்டால் எத்தனை நபர்கள் நாம் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஆதாரத்தோடு எத்தனை நபர்கள் யாருக்கு ஜமாத்தை விட அனுமதி? மார்க்கத்தில் யாருக்கு மட்டும்தான் ஜமாத்தை விட அனுமதி என்று கேட்டால் எத்தனை நபர்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தை கூட முறையாக முழுமையாக ஒரு ஆசிரியர் கீழே அமர்ந்து தொழுகையின் சட்ட திட்டங்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்திருக்கிறோமா? எவ்வளவு காலங்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றிற்கும் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். மார்க்கத்தில் வந்து யாருக்கு தொழுகை ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பாங்கோசையை கேட்டு பள்ளிக்கு உரிய நேரத்திலே வந்து சேரவில்லையோ லா ஸலாத்த லஹு, அவருக்கு தனியாக தொழுவதற்கு அனுமதி கிடையாது. இல்லா மின் உதுர், தக்க காரணம் இருந்தாலே தவிர, தக்க காரணம் இருந்தாலே தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் உதுர் யா ரசூலுல்லாஹ், அந்த தக்க காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கௌஃப் வல் மரத். அல் கௌஃப் வல் மரத், கடுமையான நோய், கடுமையான அச்சம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கடுமையான அச்சம் இருக்கு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பள்ளிக்கு வந்தா வெள்ளத்தில் அழைத்து செல்லப்படுவோம், உயிர் சேதம் ஏற்படும் என்றால் உயிர் போகிற அச்சம் இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி. இரண்டாவது வல் மரல், கடுமையான நோய். இந்த ரெண்டுக்குமே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்
கிதாபில் பதிவு செய்கிறாங்க. தொழுகையை விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு, தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. தொழுகை விடக்கூடிய நபர்கள் மிக விரைவாக மிக மிக விரைவாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கண்ணீரை விட்டு தொழுகை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் கூட அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. நாம் பேசுவதை தொழுகையை தொழக்கூடிய மக்கள், அதிலே நாம் செய்ய வேண்டிய மாற்றம் என்ன, ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான அந்த பயமும் கடுமையான நோய் என்று சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த ரெண்டுக்குமான ஆதாரத்தை பதிவு செய்யறாங்க. முதலாம் ரசூல் என்ன சொன்னாங்க? கடுமையான பயம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வராங்க, கண்ணு தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், நமக்கு தெரியும். அந்த சஹாபி, கண்ணு தெரியாத சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணு தெரியல, அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை, வயதான நபராக இருக்கிற எனக்கு வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. பாங்கோசை கேட்கக்கூடிய அளவிற்கு அருகாமையில் இருந்தால், கண்ணு தெரியாவிட்டாலும், அழைத்து வருவதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுதுதான் ஆகணும் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு? கண்ணு தெரியாத நபருக்கு. யாருக்கு? சுயமாக நடந்து வர முடியாத நபருக்கு. கண்ணு தெரியாம இருந்தா, அழைத்து வர ஆள் இல்லை என்றால் எங்கேயாவது விழுந்து உயிர் சேதம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நபருக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இல்லை, அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, எந்த தைரியத்தில், எந்த துணிச்சலோடு மார்க்க ஆதாரங்களை வளைத்துக் கொண்டு நாம் சர்வ சாதாரணமாக தக்க காரணம் இல்லாம ஜமாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னொரு சஹாபி வரார், பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபி. சஹீஹ் புகாரியில 5401வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க. தமிழ்ல புகாரி முஸ்லிம் மொழிபெயர்ப்பு இருக்குது. அதாவது 5401வது ஹதீஸ். பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி வரார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து கடந்து சென்று தான் தொழுகைக்கு ஜமாத்துக்கு போகணும், எனக்கு கண்ணு தெரியாது, அழைத்து வர ஆள் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மழை கடுமையாக பெய்கிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, கண்ணு தெரியாத நானு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, உயிர் சேதம் நிச்சயமாக உண்டு என்று சொல்றாங்க. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு வீட்டில் தொழுது கொள்ள அனுமதி என்று சொன்னாங்க. அப்ப உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கடுமையான பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, மரம், கடுமையான நோய். யாருக்கு அனுமதி? அதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. கடுமையான நோய்க்கான அளவை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய அந்த நாட்கள்ல, கடைசி அந்த 3-4 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சுய நினைவே கிடையாது. சுய நினைவு வந்தா ரசூலுல்லாஹ் எழுந்து பள்ளிக்கு வந்துருவாங்க. நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப சுய நினைவே இல்லாத அந்த நிலைக்கு சென்றவருக்கு தான் அனுமதி என்று. நோய்க்கான அளவு என்ன? எழுந்து சுயமாக அல்லது பிறருடைய உதவியால் கூட பள்ளிக்கு வர முடியாவிட்டால் அவர்களுக்கு தான், அந்த நோயாளிக்கு தான் ஜமாத்தை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அவங்க சொல்றாங்க, எங்கள்ல யாரெல்லாம் நயவஞ்சகனாக இருந்தார்களோ, வெளிப்படையாக ஒன்று மறைமுகமாக ஒன்று என்று இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்களாக யார் இருந்தார்களோ அவர்களை தவிர, நயவஞ்சகர்களாக இருந்த அந்த முனாஃபிக்கீன்களை தவிர எங்களில் அல்லாஹ்வுடைய தோழராகிய யாரும் ஜமாத்தை விட்டதே இல்லை. தொழுகை அல்ல,
ஜமாத்தை கூட எங்கள நோய்வாய்ப்பட்ட எந்த சஹாபியும் விட்டது இல்லைன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சுயமாக எழுந்து பள்ளிக்கு வர முடியாதவர் கூட என்ன செய்வாரு, 2 நபருடைய உதவியால தன்னுடைய 2 கைகளையும் 2 நபருடைய தோள் புஜத்தின் மீது போட்டு தன்னுடைய கால்களை தரதரவென இழுத்து பள்ளியில் வந்துதான் தொழுவார்கள் என்று சொல்றாங்க. அப்ப யாருக்கு பிறருடைய உதவியால் கூட எழுந்து வர முடியாத அளவிற்கு மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக சுய நினைவு இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நோயாளிக்கு தான் ஜமாத்தை விட அனுமதி என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு மார்க்கத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். ஈமானுக்கு பின்னால தொழுகை கொண்டு தான் ஒரு முஸ்லிம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. 2ஆம் ஜமாத் 3ஆம் ஜமாத் என்று சர்வசாதாரணமாக மாறிவிட்டதா இல்லையா? அப்ப மார்க்கத்தை முறையாக முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் மாற வேண்டிய மாற்றங்கள் என்கிற தலைப்பின் கீழ முதலாவது இஸ்லாத்தை முறையாக அறிந்து புரிந்து கலிமாவை மொழிந்த பின்னால் தொழுகையில் நம்முடைய மாற்றங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். அதற்கு பின்னால நம்மிடத்துல குர்ஆனை ஓதக்கூடிய அந்த அம்சம் மிக குறைவாக இருக்கிறது. குர்ஆனை ஓதக்கூடிய அம்சம் மிக மிக குறைவாக இருக்கிறது. இவ்வளவு காலமாக முஸ்லிம்களாக இருக்கிறோம், குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறோம். எத்தனை நபர்கள் குர்ஆனை முறையாக முழுமையாக பார்த்து பிழை இல்லாமல் ஓதுவதற்கு பழகி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். சூரா ஃபாத்திஹா, சூரா ஃபலக், சூரா நாஸ் போன்ற அதிகமாக தொழுகையில் நாம் ஓதக்கூடிய அத்தியாயங்களையாவது பிழை இல்லாமல் ஓதக்கூடிய அளவிற்கு நாம் குர்ஆன் விஷயத்துல பயிற்சி பெற்றிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு மக்கள் சரியாக குர்ஆனுடைய அந்த கல்வியை கற்று வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இந்த உலகத்திலேயே சிறந்த கல்வி என்ன? குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதை கற்றுக் கொடுப்பது. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த குர்ஆனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம கண்ணு கருத்துமா இருக்கிறோம்? நமக்கு தான் வயசாயிருச்சு, நம்முடைய பிள்ளைகளையாவது சரியாக முறையாக குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறோமா? ஏதோ மக்தபு மதரசால போய் பேருக்கு குர்ஆனை பார்த்து ஓதி முடித்து விட்டால் அதோடு கடமை முடிந்தது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. குர்ஆனில் உச்சரிப்புகளை சரி செய்வது என்பது குர்ஆனுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்ணியம். எத்தனை பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை சரளமாக ஒவ்வொரு எழுத்துக்களை முறையாக உச்சரித்து ஓதக்கூடிய பிள்ளையாக இருக்கிறார்கள். என் புள்ள ஆங்கிலத்தை நுனி நாக்கில் பேசுவான் அப்படின்னு பெருமைப்படுறோமா இல்லையா? ஏதாவது மறுமையில மதிப்பு உண்டா? இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் மதிப்பு இருக்கலாம், மறுமையில மதிப்பு கிடையாது. குர்ஆனை என்னுடைய பிள்ளை ஓதுறான், தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை முறையாக உச்சரித்து ஓதுகிறான் என்று என்றைக்காவது பெருமைப்பட்டிருக்கிறோமா? அல்லது அதை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதற்காக வேண்டி குர்ஆனை சரியாக நம்ம ஓதணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்கணும். குர்ஆனை ஓதி அதை மனனம் செய்து நம்முடைய பிள்ளைகள் முறையாக அதை பின்பற்றி வாழ்ந்தால் மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குர்ஆனை மனனம் செய்த நபருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து விட்டு எவ்வளவு மனசுல இருக்குதோ
அவ்வளவு நீ ஓதிக்கொண்டே செல். நீ ஓதிக்கொண்டே செல். எவ்வளவு தூரம் நீ மனசுல உள்ள குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்றியோ அவ்வளவு இடம் உனக்கு சுவர்க்கத்தில் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் கிடைத்தாலும் கூட சாட்டை எவ்வளவு இடத்தை பிடிக்கும், நிற்க கூட முடியாது. அந்த இடம் சொர்க்கத்தில் கிடைத்தால் கூட அது கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, உலகத்தை விட சிறந்தது என்று சொல்றாங்க. சுவர்க்கத்துல சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைத்தால் கூட உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னா நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம் அல்லாஹ் சுவர்க்கத்தை திறந்து விட்டு ஓதிக்கொண்டே போக. மனசுல எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஓதுறீங்களோ அவ்வளவு சுவர்க்கத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ் சும்ம சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய மகிமை. அந்த மகிமைக்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பள்ளியில தஜ்வீது வகுப்புகள், குர்ஆனை முறையாக கற்றுத்தரக்கூடிய வகுப்புகள் ஏற்பாடு செய்ய இருக்கிறது. அதே போல அருகாமையில பிள்ளைகளுக்கான பகுதி நேர ஹிஃபுல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மதரசாவும் துவங்கப்பட இருக்கிறது. நிர்வாகத்தை அணுகிக் கொள்ளுங்கள். முறையாக குர்ஆன் விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். குர்ஆனையாவது முறையாக ஓதக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம மாறணும். மார்க்கத்தில் மற்ற விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும். அதற்கு முன்பதாக குர்ஆனை கையில் எடுக்கணும். குர்ஆனை கையில் எடுத்து ஓதுனாத்தான், அதுல சரியாக ஆனாத்தான் அடுத்த நகர்வுக்கு, அடுத்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் செல்வோம், முன் வருவோம். இல்லை என்று சொன்னா குர்ஆனை சரளமா ஓதல, குர்ஆன்லையும் முயற்சி எடுக்கல, மற்ற விஷயத்தை கற்றுக்கொள்ள மனசு வருமா? எப்படி தொழுகை சரியில்லைன்னு சொன்னா திக்ர்கள் மற்ற அமல்கள் செய்வதற்கு இடம் அளிக்காதோ உள்ளம், அதே போல குர்ஆனை சரளமா ஓதலன்னு சொன்னா அது அடிப்படை. அதையே சரியாக நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மற்ற இபாதத்துகள், மற்ற கல்வி வகுப்புகள்ல எப்படி நம்ம கலந்து கொள்வோம்? எனவே நம்மிடம் மாற்றப்பட வேண்டிய மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை முதல்ல நம்ம உணர வேண்டும். அடுத்து மூன்றாவதாக சுருக்கமாக நமக்கு மத்தியில சகோதரத்துவ உணர்வு இப்பொழுதுமே சமமாக இருக்கணும். மார்க்கத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் வரலாம், வரும். வலா யஸாலூன முக்தலிஃபீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். முரண்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். முரண்பாடு வரலாம். கொள்கையில் முரண்பாடு வரக்கூடாது. பகிரங்கமாக கொள்கையில் முரண்பட்டவர்களோடு நாம் உறவை பேண முடியாது, நெருங்கி பழக முடியாது. அவர்களை விட்டும் தூரமாக தான் நாம் இருக்கணும். செய்ய வேண்டிய பொதுவான உரிமைகள், கடமைகளை செய்யலாம். அதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. கொள்கை அல்லாத ஏனைய விஷயத்தில் முரண்பாடு இருந்தால் அதில் அந்த முரண்பாடை நாம் மதிக்க வேண்டும். மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய முரண்பாடாக இருந்தால், 2 கருத்து வேறுபாடு இருக்குது மார்க்கத்தில், 2க்குமே ஆதாரம் இருக்குது, 2மே வரலாற்றுல அறிஞர் மூலமாக பின்பற்றப்பட்டதுன்னு சொன்னா அந்த 2ஐயும் நம்ம மதிக்கணும். சிறிய சிறிய முரண்பாடின் காரணமாக சகோதரத்துவ உணர்வை நாம் மீறிவிடக்கூடாது. எச்சரிக்கையாக நாம் இருக்கணும். நம்மிடம் மாற வேண்டிய முக்கியமான ஒரு மாற்றம் ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா பள்ளி பேருக்கு பள்ளி இருக்கும், பள்ளி பேருக்கு தொழுகை நடத்தப்படும், பேருக்கு சும்மா நடக்கும். அதை தாண்டி அந்த பள்ளியை கொண்டு நாம் எந்த மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தவே முடியாது. ஒற்றுமை வேண்டும். பள்ளிக்கு வரணும், பள்ளி நிர்வாகத்தை அணுகணும். பள்ளியில ஏன் அமல் நடைபெறுவது இல்லை? மார்க்க கல்வி வகுப்பு ஏன் இல்லை? முறையான இமாம் ஏன் இல்லை? எத்தனை நபர்கள் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்ப வரும்? சகோதரத்துவ உணர்வோடு நாம் இருந்தால் தான் வரும். பள்ளியில சந்தா பத்தலையா, இந்த நான் தர்றேன், என் நண்பர்களுக்கு சொல்லி அதை நான் வாங்கி தர்றேன். பள்ளியில முறையான இமாம போடுங்க, முறையான கல்வி வகுப்பு ஏற்பாடு செய்யுங்க. எத்தனை நபர்கள் விசாரித்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நான் சொல்கிறேன், யாரையும் குறித்து சொல்வது நோக்கம் அல்ல. பள்ளியில் ஏதாவது குறை இருந்தா அதை பாருங்க, இதை பாருங்க. நிர்வாகத்தை குறை சொல்ற மாதிரி இந்த பள்ளி மாத்திரை இல்லை, பொதுவாக தான் நான் சொல்றேன். இந்த பள்ளி நடக்குது நினைக்க கூடாது, பொதுவாக நான் சொல்றேன்.
சொல்றோமா இல்லையா? பள்ளியில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வதற்கு நம்மாலான முயற்சி என்ன எடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அப்ப ஒற்றுமையாக இருந்தா தான் நாம் அமல்களை இபாதத்துகளை முறையாக செய்ய முடியும். சஹாபாக்களை பாருங்க, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியை மீறி தனியாக பையத் செய்யாம ஒதுங்கி கொண்டாங்க. அது இஸ்லாத்துல கூடாது. இஸ்லாமிய கொள்கைக்குள்ள வரக்கூடிய விஷயம். யார் ஒரு ஹலீஃபா நியமிக்கப்பட்ட பின்னால ஒரு ஆட்சியாளருக்கு எல்லாரும் பையத் செஞ்சு கட்டுப்படணும். யார் பையத் செய்யாம வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் அறியாமை கால மரணத்தை தழுவியதற்கு சமம் மார்க்கம் சொல்லுது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய ஒரு மனக்கசப்பு, அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொலை விஷயத்தில் தீவிரமாக உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோபித்துக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. இது கொள்கை ரீதியான முரண்பாடு தான், மசாயில் விஷயம் இல்லை. அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு அவர்களை போர் தொடுத்தாங்க. வரலாறு படிக்கிறோமா இல்லையா? அந்த போர் முடிந்து முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் போர் முடிந்து திரும்பி வரும் பொழுது அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, சகோதரத்துவ உணர்வோடு வாழ ஆசைப்படுகிற ஒவ்வொரு முஸ்லீமும் மனதிலே பதிய வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம்! நான் ஹலீஃபா, நான் ஆட்சியாளர், எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நீ தனியாக ஆட்சி செய்கிறாய், என்னோடு யுத்தம் செய்து விட்டாய், நீ காஃபிர், நீ முஸ்லிக், நீ இஸ்லாத்தை மன்ஹஜை விட்டு வெளியேறியவன் என்றெல்லாம் பட்டம் குத்தவில்லை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த யுத்தம் முடிந்து திரும்பி வரும்பொழுது தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொன்னார்கள், லா தக்ரஹு இமாரத்த முஆவியா, முஆவியா ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் வெறுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னா முஆவியா ரலியல்லாஹு மட்டும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நிறைய இன்னும் உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் என்கிற வாசகத்தை சொன்னா. மின்ஹாஜ் சுன்னால இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. இதான் சஹாபாக்கள். ஒரு தவறு வந்தால் கூட அந்த ஒரு தவறுக்காக ஒட்டுமொத்தமாக சகோதரத்துவத்தை முறிக்கக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் கிடையாது. நீ சரியான பாதையில் இல்ல, நீ வழிகேடன் என்று முத்திரை குத்தக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் கிடையாது, முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் கிடையாது. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் ஹவாரிஜிகள், அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள், பல சஹாபாக்களை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹவாரிஜிகளை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இஹ்வானுனா, அவர்களும் இஹ்வானுனா, எங்களுடைய சகோதரர்கள் தான், பகவ் அலைனா, என்றாலும் கூட ஏதோ ஒரு தவறின் காரணமாக, தவறான சிந்தனையின் காரணமாக நம் மீது வரம்பு மீது இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கிற வாசகத்தை சொன்னார். அன்பானவர்களே, கூட்டுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். சொல்லப்பட்ட மாற்றங்களை முறையாக உணர்ந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.